வணக்கம். நான் டாக்டர் எம் வி ராமச்சந்திரன், காவேரி ஹாஸ்பிட்டலில் நுரையீரல் மருத்துவராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிஓபிடி அப்படின்னு தமிழில் சொன்னால் நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு. அதாவது நுரையீரலுக்குள்ளே சுவாச குழாய்கள் நிறைய இருக்கும். இந்த சுவாச குழாயில் தான் நம்ம உள்ளே இழுக்கிற காற்று போயிட்டு நம்ம உள்ளேருந்து வெளியே வர காற்றும் அங்கே தான் இருக்கும். அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது நடக்கிற இடம் வந்து நுரையீரல் தான். ஸோ நமக்கு இந்த சிஓபிடிங்கிற நோய் என்ன பண்ணுன்னா, அந்த நுரையீரல் உள்ளே போகிற காற்று குழாய்களை வந்து சுருக்கிடும். ஸோ இந்த சுருக்கம் வரதுனால பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் இந்த மாதிரி தொந்தரவு வரும். ஸோ சிஓபிடி அப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது எதனால் வருதுங்கிறத பார்க்கலாம். சிஓபிடி வந்து இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதுதான் 3rd largest கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இந்தியாவோட சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஜனங்கள் சாவறதுல 3ஆம் இடத்துல இருக்குது சிஓபிடி. ஸோ சிஓபிடி வரவங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா லைஃப் ஸ்டைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃபே இருக்காது. தினசரி அன்றாட வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மந்த்லியும் வந்து அவங்க சிஓபிடிக்காக எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட் காமனாக சிகரெட் பீடி பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். ஸோ ஸ்மோக்கர்ஸ் தான் ரொம்ப டாப் மோஸ்ட் ரிஸ்கில் இருப்பாங்க. ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு அப்புறமேட்டு யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, விறகடுப்பில் சமைக்கிறவங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரூரல் ஏரியாவிலலாம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 to 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு இன்றைக்குமே வந்து விறகடுப்புலையும் சீமெண்ணெய் அடுப்பு இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது எரிபொருள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுறாங்களே தவிர யார்ட்டையும் வந்து எல்பிஜிலாம் பெருசாக கிடையாது. அவங்க சமைக்கிறதுக்கு அதை தவிர கூட நமக்கு சுடுதண்ணி காய வைக்கிறதுக்கு கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு விறகடுப்பில் சமைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புகை வந்து எமிட் ஆகிறப்போ அதை அவங்க சுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஸ்மோக்கர்ஸு இந்த விறகடுப்பில் சமைக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவுட்டோரில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆஸ்மா பேஷண்ட்ஸு சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது சிஓபிடியாக இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் சிஓபிடி ரொம்ப காமனாக வரும். ஸோ சிஓபிடி இருக்குது இல்லை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ். ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஓபிடிங்கிறது வந்து கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்னு இந்த பேரில் இருக்கிறதுனால சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு இருமல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 8 வீக்ஸாகவே கண்டினியூஸாக காஃப் இருக்கும். ஸோ இந்த காஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளியோடு வரும். சளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த சளி வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிகரெட் பீடி பழக்கம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு வாட்டி அவங்க வந்து பரிசோதித்து பார்க்கணும். இருமல், மூச்சு திணறல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாகவே இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ரெகுலர் நடக்கிறோம், இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் நடந்தாலே நமக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கிறப்போ ஒரு வாட்டி அது என்னென்னு பார்க்கணும். ஸோ மூச்சு திணறல், இருமல் இது கூட சேர்த்து வெயிட் லாஸ் கூட ஆகலாம். ஸோ நிறைய பேர் வந்து மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எடை குறைவு ப்ளஸ் தசை மசில்ஸ் எல்லாமே நல்லா வேஸ்ட் ஆகலாம். மசில் வந்து ஃபுல்லாக தசை எல்லாமே ஃபுல்லாக வந்து லீன் ஆகிடுவாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து கிளாசிக்கலாக பார்த்திங்கன்னா அவங்களால பெருசாக நடமாட முடியாது, எப்போ பார்த்தாலும் இருமிட்டே இருப்பாங்க, ரொம்ப ஒல்லி ஆகிடுவாங்க. கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒல்லியானவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மசில்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு ரொம்ப சின்னதாகிடும். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் சிஓபிடிக்கு. ஸோ இவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவரை போய் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்ரேயில் பார்த்துட்டு அதில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, பிஎஃப்டி. இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நமக்கு டயக்னோஸ் வந்து கரெக்டாக மாட்டிக்கும். ஸோ டயக்னோசிஸ் வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ டாக்டர் வந்து அது குறிப்பிட்ட மருந்துகள் கொடுப்பாங்க. அதாவது காற்றுக்குழாய்க்கு போகிற மருந்துகள் கொடுப்பாங்க. இந்த மருந்து எடுக்கிறப்போ காற்றுக்குழாய் வந்து நல்லா ஓரளவுக்கு விரிவடையும். ஸோ விரிவடைகிறத வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலராகவே அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிஓபிடி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க என்னென்ன வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து டாக்டர் விசிட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸை விடாமல் கண்டினியூ பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன்ஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி நார்மலாக அந்த குளிர்காலம் பனிக்காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ நிறைய பேருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து ஒரு சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்டர்லைங் டிசீஸ், அதாவது அது சிஓபிடிங்கிற நோய் வந்துட்டு வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரெக்கரண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸால் நோய் இன்னும் ஜாஸ்தியாகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ரெகுலராக வேக்சினேஷன் போட்டுக்கணும். ஸோ இது கூட சேர்த்து நியூமோகாக்கல் வேக்சின் சொல்லுவாங்க, இதுவும் அவங்க போட்டுக்கிறது என்றைக்குமே நல்லது. ஸோ இந்த வேக்சினேஷன் போட்டுக்கிட்டால் அவங்க இன்ஃபெக்ட் ஆகாமல் அவங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் உடற்பயிற்சி, அதாவது இப்போ மசில் தசையெல்லாம் ஃபுல்லாக வந்து நமக்கு இல்லாமல் போகிறதுனால தசையை அதிகப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சினா கொஞ்சம் லைட்டாக வெயிட் தூக்குறது, கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்கிறது, கொஞ்சம் நடக்கிறது வர்றது இதெல்லாம் பண்ணலாம். கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் டயட், அதாவது தசையில் தேவையான முக்கியமான ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் அவங்க நிறைய லாஸ் ஆகிறதுனால நிறைய ப்ரோட்டீன் நிறைய ஃபேட் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா மாற்றிக்கலாம். ஸோ இது வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிவிட்டு பொல்யூட்டட் ஏரியாஸில் இருக்கவங்க கொஞ்சம் ப்ராப்பராக அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் நம்ம சிஓபிடி வந்து நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து நல்லா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா அருகில் உள்ள மருத்துவரை பார்த்துட்டு பரிசோதிச்சுக்கோங்க. தேங்க்யூ.